வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த பிளெயின் சாரியில் வந்துட்டு நமக்கு சில்வர் கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 400 சில்லரை தான். 425 ரூபா தான் இந்த சாரீ. ஆனால் இதை நம்ம எவ்வளோ கிராண்டாக ஆக்க போகிறோம்னு பாருங்கள். இது வந்து ப்ளவுஸுக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இதை சரியாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பாப்பாக்காக தான் எடுத்தேன் நான். இதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கீலெஸ் கட்டுக்கு வந்து நான் 3.5 மீட்டர் எடுக்கிறேன். இது சுடிதார் மாதிரி தான் வரும். நம்ம சுடிதார் மாதிரியும் போட்டுக்கலாம், அதாவது ஆஃப் சாரி மாதிரி கட்டிக்கலாம், சாரீ மாதிரியும் கட்டிக்கலாம். இது நம்ம எப்படி கட்டுறோமோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மேலே வந்து ப்ளவுஸ் மாடலில் தான் நம்ம சுடிதார் தைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2.25 மீட்ரு வந்துட்டு சாலுக்கு எடுத்துக்கலாம். சாலுக்கு எடுத்துகிட்டு மீதம் உள்ளதை கீழே வந்து நம்ம சுடிதாருக்கு வந்து ஸ்கர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பேக் சைடு நெக்கு, முன்னாடி நெக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கு பார்த்து நீங்களும் அதே மாதிரி கற்றுக்கங்க. இது மாதிரி ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கூட நல்லா நம்ம பசங்களுக்கு கிராண்டாக தைச்சி கொடுக்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும். சாரீ கட்டுற பசங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி போடுவாங்க. இப்போ லைனிங் கிளாத் அலசி எடுத்திருக்கேன் நான். இதுக்குமே நான் டபுள் லைனிங் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து மேலே வந்து நமக்கு கொஞ்சம் டபுளாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்காக இது சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 4ஆக மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டு லைட்டாக அயன் பண்ணிக்கலாம் இந்த சுருக்கம் போவை. ஏன்னா நம்ம அலசி போட்டிருக்கனால கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. நேற்று ஒரு பாவடையும் டாப்பும் ஸ்கர்ட்டும் போட்டிருந்தேன் நேற்றுக்கு. பார்க்காதவங்க பாருங்கள். அதுவுமே அந்த சாரியில் வந்துட்டு செம்மையாக இருக்கும். உயரம் வந்து மொத்த உயரம் 55ங்க. 15.5 இன்ச்சு நம்ம உயரம் வைக்க போகிறோம். இதுக்கு சுற்றளவு 10.5 இன்ச்சு வைக்கிறேன். சுற்றளவு 10.5 இன்ச்சு, உயரம் 15.5. இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பிரின்சஸ் கட் வருங்க. நம்ம வந்துட்டு பேக் சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு முன்னாடி பக்கத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ண போகிறோம். அது இப்போ வந்து கடைசியில் நம்ம பிரின்சஸ் கட் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக 2 ஈக்குவலாக வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆம்குள் 7 இன்ச்சு, இந்த சைடும் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது பேக் சைடு நம்ம கட் பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வந்து எல்லாமே முடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த யூ ஷேப் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக் அடையாளப்படுத்திக்கோங்க. இதை சமமாக மடித்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வச்சு 1/2 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு அளவு மட்டும் நம்ம பேக் சைடு கட் பண்ணதோட 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக இதை கட் பண்ணியாச்சு. உள்ளே கொடுக்கறதுக்காக இந்த லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ இருக்கிறது வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு உயரம் வந்து நம்ம இதுக்கு வந்து 55 இன்ச்சு, 15 இன்ச்சு போக மிச்சம் 40 வச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். 40 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பேக் சைடு எடுத்துகிட்டு நம்ம வரைஞ்சி ரொம்ப லோ நெக்கெல்லாம் இல்லை, நம்ம இது போட் நெக் வச்சு கீழே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நெக் வைக்க போகிறோம். இது 5 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது பிரின்சஸ் கட்டுக்கு கீழே இருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். சும்மா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் தள்ளி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இது சுடிதார் மாதிரியும் இருக்கும், ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். இதை கீழேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து 5 இன்ச் வைக்கிறேன். இது வந்து ரவுண்ட் நெக்கு தான் வரும் முன்னாடி, பேக் சைடு தான் டபுள் நெக்கு வரும். இது பேக் சைடு வந்து நான் 3.5 இன்ச் வைக்கிறேன் நெக்கோட உயரம். கீழே வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். கீழே இப்போ வந்து நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதை லைட்டாக உள்ளே கொண்டு வந்து அப்படியே லைட்டாக 2 இன்ச்சுக்கு வந்துட்டு வெளியில் கொண்டு போய் அப்படியே வரைஞ்சிருக்கேன். இந்த நெக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த இடத்துல கட் பண்ணாதீங்க, அது இருக்கட்டும். நம்ம தைக்கிறப்ப வந்துட்டு தள்ளி தைச்சிக்கலாம். ஏன்னா சுத்தமாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா நெக்கு வந்து அகலமாயிரும். இந்த மாதிரி வரும். இப்போ பேக் சைடு மட்டும் அந்த லைட்டாக நம்ம மார்க் பண்ண அளவு கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸில் வச்சு நம்ம லைனிங் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி லைனிங் வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங்கில் வச்சு நான் அயர்ன் பண்ணி ஓடு தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணி லைனிங் ஓடு தையல் போட்டுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா வந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம சரியான அளவில் கட் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக தைச்சிட்டு வாங்க, இல்லைன்னா அளவு மாறிடும். இப்போ அப்படியே நிப்பாடு எடுத்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம தைச்சாச்சுங்க. இது எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். இப்போ அங்கங்கே வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னர்லாம் கட் பண்ணி திருப்பி வந்து இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த ப்ளவுஸில் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்குது. ஜமிக்கி லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒர்த்து தாங்க. ப்ளவுஸே ரொம்ப கிராண்டாக அழகாக இருந்தது. 425 ரூபாய்க்கு வந்துட்டு நமக்கு வந்து கம்மியானது தான். ஆனால் வந்து அந்த இதுக்கு சாரீ மட்டும் அதிகமாக வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பிரிண்டர் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம எதாவது ஃபங்க்ஷன் தானே போட போகிறோம் அப்படின்ட்டு தைச்சேன். நான் யாருமே நம்பவே இல்லை. அது சாரீன்னே நம்பிட்டாங்க, சுடிதார் மாதிரினே சொல்லலை. இந்த மாதிரி அழகாக பேக் சைடு நெக் வச்சுட்டு முன்னாடி நம்ம அடித்து தைப்பிக்கலாம். என் பொண்ணு பிறந்த நாளுக்கு தைச்சதுங்க இது.
இப்போ ஜூலை 5ஆந்தேதி பிறந்த நாளுங்க. அதுக்கு தைச்சது வந்துட்டு போன மாதம் எங்களுக்கு திருவிழானால என்னால் வீடியோ வந்து போடவே முடியல. திருவிழானால அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வீடியோ போட முடியல. 5ஆந்தேதி திருவிழா பிறந்த நாள் அன்றைக்கி போட்ட அன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா தான் இப்போ நேத்திக்கு போட சொல்லி வீடியோ எடுத்தேன். ஆனால் நம்ம போட்ட அன்றைக்கி வந்து ரொம்ப நீட்டாக கட்டி விட்ருந்தேன், நல்லா சாரீ மாதிரியே. நான் அன்றைக்கி எடுத்து நான் யூடியூப்புக்குன்னு எடுத்த அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் அவசரம், கெஸ்ட்டு வேறு வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவசர அவசரமாக கட்டி எடுத்தேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து தள்ளி வச்சு தேய்ச்சி விட்றலாம். தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நெக்கும் அழகாக இருக்குது. இப்போ நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். பைப்பிங் பண்ணி தான் வைக்க போகிறோம் பிரின்சஸ்க்கு. ஒரு சைடு கொடுத்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடும் கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டி சன்னமாக கொடுத்துட்டு வாங்க. சேம் கலர்லேயே கொடுத்துருக்கேன் நான், சாரீ கலரில் கொடுக்கல. ஏன்னா தனியாக நமக்கு வந்து அது ப்ளவுஸ் மாடலில் தெரியணும், அதுக்காக சாரீ கலரில் கொடுக்கல. அடிப்பக்கம் இழுத்து கொடுத்து மேலே லூஸாக விடுங்க. இப்போ வந்து ஈஸியாக வரவங்களுக்கு ஒரே அளவாக கிடைக்கும். ஏன்னா மேலே இழுத்துட்டிங்கன்னா வந்துட்டு அடியில் இருக்கிறது சின்னதாயிரும். இப்போ இது மாதிரி தைச்சிட்டு இன்னொரு அமுக்கு தையல் ஒன்று போட்டு விட்ருங்க. இப்போ வந்து நம்ம மடித்து போட்டு நம்ம பேக் சைடு என்ன அளவு இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு முன்னாடி ஆம்கோலில் நல்லா நீட்டாக குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான், அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைட்டாக டாட் போடுறதுனா போட்டுக்கோங்க, பேக் சைடு மட்டும் கூட போட்டுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு சும்மா நமக்கு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து பைப்பிங் பண்ணுறேன். ஒரு பக்கம் அப்படியே லைட்டாக மடித்து கொடுத்து ஃபுல்லாக ரவுண்டாகவே நம்ம வந்து பைப்பிங் பண்ணிடலாம். இங்கே வந்து இதுக்கு மடித்து கொடுத்துருக்கேன் நான் அடியில், அதில் கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே உருட்டி சன்னமாக கொடுத்துட்டோம்ல, இப்போ வந்து நமக்கு ஷோல்டர் வந்து பிசிறு தட்டாது, நீட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஆம்கோலுக்கு வந்து ஆப்ஷனலாக உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம சும்மாவே கை ஜாயின் பண்ணிக்கலாம்.
நான் எதுக்காக கொடுக்குறேன்னா கையோட ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக கிடைக்கும். நீங்கள் போடுறப்ப பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சுருக்கம் இருக்காது அதிகமாக. அதுக்காக வந்து காம்கோலுக்கு பைப்பிங் பண்ணி தைக்கிறது. இப்போ கை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்துக்கோங்க. நான் ஒரு 10.5 இன்ச்சு வைக்கிறேன். எல்போ வரைக்கும் வைக்கிறேன் நான். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. சரியாக வருது. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கைக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து அந்த பார்டர் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். வச்சு வந்து தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பேக் சைடு மார்க் பண்ணி அது கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. ஏன்னா இது ஒரு அழகான ஒரு கலருங்க. செமையாக இருக்குது பார்க்கும்போது. இன்னும் ஸ்டோரேஜ் வந்து அதிகமானதுனால கேமரா மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தெரியும். ஏன்னா வந்து அந்த டயத்தில் எனக்கு திருவிழா டைம் பாப்பா பிறந்தனால எல்லாம் ஒன்றா வந்தனால ஏன்னா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு போட முடியல. போய் பாருங்களேன் எத்தனை நாள் ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து சைடில் வந்து 1.5 இன்ச்சு விட்டுட்டு, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 இன்ச்சாவது விட்டுட்டு நீங்கள் ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிங்க. சும்மா குட்டி குட்டியாக தான் வைக்கிறேன் நான். ஏன்னா இந்த சாரீ கிளாத்து தான் ரொம்ப பட்டையாக வேணாம், அதனால் குட்டி குட்டியாக கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. சென்டர் வரையும் அடையாளப்படுத்தியிருக்கோம். அது வரைக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 2 பக்கமும் ஈவனாக வரும் ஃப்ளிட்ஸு. ஒரே அளவாக கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல சின்னது பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்து மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு இது மேல் பக்கமே நம்ம லைனிங் கிளாத்தும் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ சைடில் வந்து தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சுற்றளவு எந்தளவோ அந்தளவுக்கு மார்க் பண்ணி கொடுத்துடலாம். லைனிங் தனியாக அது தனியாக நம்ம தள்ளி வச்சு தையல் போடுறேன். உங்களுக்கு வந்து சேர்த்து வேணும்னாலும் போட்டுக்கலாம், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ ரெண்டையும் வச்சு சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. 2 பக்கமும் நம்ம தையல் போட்டாச்சு. 3 தையல் கொடுத்துருக்கேன் நான். இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம முடிச்சாச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அதுக்கு நாட்டு வந்துட்டு சும்மா நார்மலாக தான், இப்போ அவசரத்துக்கு நம்மளால் என்ன முடியுமோ அது மாதிரி நாட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி 2 நாட்டுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து போட் நெக்னால நமக்கு ரொம்ப லென்த்து தேவைப்படாது நாட்டுக்கு.
ஏன்னா நாட்டு கூட நான் வந்து saree கிளாத் யூஸ் பண்ணலாம். முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மேலே ப்ளவுஸ் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே தான் வரும். இதுக்கு ஃபுல்லாக நான் வந்து கழுத்து வந்து பிளெயினாக இருக்குது. இதுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து saree வந்து ஒரு சைடு வந்து குஞ்சா கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு வந்து நம்ம ஓரடிச்சுக்கலாம். இதுக்கு பெல்ட் ரெடி பண்ணிடலாம். 2 இன்ச் அகலம் வைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் பெல்ட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நகலாமல் இருக்கும். நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சு நம்ம கட்டும்போது ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நகலாமல். இது 2 இன்ச், ஏன்னா கேன்வாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு லென்த்து, அது வந்து 2 வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 32 இன்ச் வச்சு கட் பண்ணுறேன் சுற்றளவு. இப்போ இந்த மாதிரி வந்து தைச்சிக்கலாம். டபுள் கிளாத் கொடுத்துருக்கேன் நான் சாரியோட கிளாத்து. ஏன்னா அந்த சாரீ மெல்லிஸாக இருக்கனால கொஞ்சம் நமக்கு நீட்டாக வர்றது சிரமமாக இருந்தது. இருந்தாலும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா காட்டன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெளியில் அப்படியே பரட்டிடலாம். நம்ம வந்து நாட்டு திருப்போம்ல, அந்த மாதிரி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம 2 சைடு தையல் போட்டு நம்ம வந்து எப்பயும் கொக்கி மாட்டுறதுக்கு வைப்போம்ல, அந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு மாதிரி வச்சிடலாம். இந்த கார்னர்லாம் நீட்டாக எடுத்து விட்ருங்க. இதில் மணி மாதிரி ஏதாவது கோர்த்து விட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பாசிலாம் இப்போ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோர்த்து விட்டால் நல்லாயிருக்கும். நான் எதுவும் பண்ணலை. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளிட்ஸு கொடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து எவ்வளோனாலும் நம்ம இழுத்து போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருங்க. அப்படியே திருப்பி போயிட்டு இப்போ நான் 2 பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி தைச்சிட்டுலாம். எனக்கு அது பெல்ட்டுக்கு வந்து 2 இன்ச்சு போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே அகல வைக்காதீங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப அழகாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கழுத்துக்கு மட்டும் நம்ம பாசி வந்து நம்ம அப்படியே ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி கழுத்துக்கும் கைக்கும் இந்த மாதிரி பெரிய பாசி கிடைக்கிது. ஏன்னா ப்ளைனாக இருக்க வேணாம், கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு கீழே ஃபுல்லாக நமக்கு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. அதே ஒயிட்டில் வந்துட்டு நம்ம பாசி ஒட்டி விட்றேன். கொஞ்சம் தள்ளி, ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி ஊட்டி விட்ருங்க.
அவ்வளோதான். பாருங்கள், இது கழுத்துக்கு, இது கைக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வச்சதுக்கப்புறமா பேக் சைடெல்லாம் ஒன்றும் பண்ணலை, முன்னாடி கழுத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் நான். பேக் சைடு கொடுத்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். பாப்பாவுக்கு போட்டு பார்த்தலாம். இது பிறந்த நாள்லாம் முடிஞ்சு நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நேத்திக்கு தான் போட்டு எடுத்தேன். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது. எவ்வளோ ஃபிட்டாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். ப்ளவுஸும் இப்படி நம்ம ஃபிட்டாக போடுவோமோ அதே மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி சுடிதாராக சால் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாரியாகவும் கட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பின்னாடி வந்து நம்ம இழுத்து சொல்லிக்கலாம். அதான் நான் சொல்லி எடுத்துக்கலாம். அவசரமாக பண்ணேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.